நிலைமொழியில வந்து ஆ ஆ இருந்து வருமொழியில வந்து ஊன்னு இருந்ததுன்னா ஓங்கிறது வரும்னு இருக்காங்க பாருங்க. சர்வ உதயம், சர்வோதயம். அப்ப வேங்கிறத பிரிச்சா இவு பிளஸ் வ, வருமொழியில ஊங்கிறது வந்துருச்சு. அப்ப இது ரெண்டும் கெட்டு இவு பிளஸ் ஓ, ஓங்கிறது ஆயிட்டு. இந்த ஓ தான் இந்த ஓ. இவு சர்வோதயம். சூரிய பிளஸ் உதயம் சூரியோதயம், சந்திர பிளஸ் உதயம் சந்திரோதயம், சக பிளஸ் உதரன் சகோதரன். இதெல்லாம் படிச்சிருக்க மாட்டோம் நம்ம. சக பிளஸ் உதரன், இங்க வந்து இக்கு பிளஸ் அ, இங்க வந்து ஊங்கிறது வந்துருக்குது. அப்போ இக்கு பிளஸ் ஓ, ஓ ஆயிட்டு. சாரி, இக்கு பிளஸ் ஓ, கோ ஆயிட்டு. அடுத்து ஞான பிளஸ் உதயம், ஞானோதயம். அப்ப இன்னு பிளஸ் ஓ, நோ ஆயிட்டு, ஞானோதயம். தயா பிளஸ் ஊர்ஜிதன் அப்படின்னா இ பிளஸ் ஓ, யோ. அடுத்தது நிலைமொழி ஈற்றுல ஆ ஆ வந்து வருமொழி முதல்ல வந்து ஏ, அப்படி இல்லைன்னா ஐ வந்ததுன்னா ஐய தோன்றும் அப்படின்னு இருக்காங்க. பாத்தீங்கன்னா சிவ பிளஸ் ஏகம். அப்ப இவ்வு பிளஸ் ஆ தான் வ, அங்க ஏ வந்திருக்குது. ஏ இல்ல ஐ வரணுங்க, ஏ வந்திருக்கு. இது ரெண்டும் கெட்டுட்டு இவ்வு பிளஸ் ஐ வந்து வை ஆயிட்டு. ரொம்ப முக்கியமான புணர்ச்சி விதி. ரொம்ப டஃபா போன இது மாதிரி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சிவ பிளஸ் ஏகம்னா சிவைகம், சர்வ பிளஸ் ஐஸ்வர்யம். பாருங்க இவ்வு பிளஸ் இங்க ஐ வந்திருக்குது. அப்படின்னா இவ்வு பிளஸ் ஐ வை, சர்வைஸ்வர்யம் ஆயிட்டு.